அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் ஒருவர் ஜாதகத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்றால் எந்த மாதிரியான கணிதம் செய்ய வேண்டும், கணிக்க வேண்டும், எந்த மாதிரியான பலன்களை சொல்ல வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். அதுவும் என்னுடைய முறையை பற்றி மட்டுமே நான் இப்பொழுது பேசப்போகிறேன். மற்றவர்களுடைய முறையை பற்றி எப்பொழுதுமே பேசப்போவதில்லை. ஒருவர் என்னிடத்தில் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்றால் முதலில் அவர்களுடைய வயதை கணக்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை டாப்பில் எழுதிடுவேன். அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லக்கணம் முதல் 9 கிரகங்களையும் லைனாக எழுதிடுவேன். அதற்கு சைடில் பார்த்திங்கன்னா அவர்களெல்லாம் எந்த நட்சத்திர பாத சாரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எழுதிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தையும் அம்ச கட்டத்தையும் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதாவது லக்கணம் முதல் 12 வீடுகளிலும் எந்த மாதிரியான கிரகங்கள் அமைந்திருக்கிறத, அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகங்கள் ஆட்சியாக இருக்கிறதா, உச்சமாக இருக்கிறதா, நீச்சமாக இருக்கிறதா, சமமாக இருக்கிறதா, நட்பாக இருக்கிறதா, பகையாக இருக்கிறதா, இப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கு போயிடலாம். ஜென்ம நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அசுபனி நட்சத்திரம் மேசராசின்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி அசுபனி நட்சத்திரத்தில் ஒருவர் ஜனனமானாங்கன்னா முதல்ல கேது திசையில் அவங்க பிறப்பாங்க. ஜென்ம திசை அப்படின்னு அதை சொல்கிறோம். இந்த தாரா பலனில் பார்த்திங்கன்னா அது ஜென்ம தாரைன்னு எடுத்துக்கலாம். இப்படி இருக்கும்போது இந்த அசுவனி நட்சத்திரத்துக்கு ஜென்ம திசையாக வச்சோம்னா அதை அடுத்து லைனாக என்னென்ன வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிர திசை வரும், சூரிய திசை வரும், சந்திர திசை வரும், செவ்வாய் திசை வரும், ராகு திசை வரும், குரு திசை வரும், சனி திசை வரும், புதன் திசை வரும். இந்த மாதிரியெல்லாம் லைனாக வருவாங்க. இப்படி வரவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த இவங்களுடைய ஜாதகத்தில் இவங்க அசுவனி நட்சத்திரம். மற்ற கிரகங்களில் எந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திர பாத சாரத்தில் அமைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இது எதுக்கு பார்க்குறோம்னா தாராபலன் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜாதகம் பார்க்குறதுனா நான் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இப்படி பார்க்கும்போது இந்த 9 தாரைகள், இந்த 9 கிரகங்களில் பார்த்திங்கன்னா கேது இவங்களுக்கு முதல்ல வந்துடுது. மீதி இருக்கக்கூடிய 8 கிரகங்கள் இவங்களுடைய லைனில் வந்தால் சிறப்பான திசையாக இருக்குமா, சிறப்பான திசை இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தாராபலன் மூலமாக நம்ம ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம். இப்படி பார்க்கும்போது முதல்ல இந்த தாராபலன் எத்தனை தாரைகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ஜென்மத்தாரை, சம்பத்து தாரை, விபத்து தாரை, சேமதாரை, பிருத்தியக்கு தாரை, ஜாதகத்தாரை, பதை தாரை, மைத்திர தாரை, அதிமைத்திர தாரை, இந்த மாதிரி 9 தாரைகள். இதில் பார்த்திங்கன்னா சில தாரைகள் சிறப்பானதாக இருக்கும், சில தாரைகள் சிறப்பில்லாமல் இருக்கும். இந்த இந்த தாரைகளை மட்டும் நாம் கவனமாக பார்த்தோம்னா இதில் எந்த தாரையில் எந்த நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள் இருக்கிறது இந்த அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே ஜாதகம் சிறப்பாக சொல்லிடலாங்க. பலன்களும் ரொம்ப சிறப்பாக வந்துடுங்க. இப்படி இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா முதல்ல கேது திசை வந்துடுதுங்களா இவங்களுக்கு, இந்த அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தது சுக்கிர திசை வரும். இந்த சுக்கிரன் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ கவனமாக பார்க்கலாங்க. அனைவரும் பார்த்து கவனமாக பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிறப்பான தாரைகள் இருந்தால், சுக்கிரன் மட்டும் இல்லைங்க, எல்லா கிரகங்களுமே சொல்கிறேன், மற்ற 8 கிரகங்களுமே சிறப்பான தாரைகளில் இருந்து விட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா சம்பத்து தாரையில் இருந்தால் அந்த 20 வருஷம் சுக்கிர திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சேமதாரையில் இருந்தால் கூட இந்த சுக்கிர திசை ரொம்ப சிறப்பான திசையாக அமையுங்க. ஜாதகத்தாரையில் இருந்தாலும் சிறப்பான திசையாக இந்த சுக்கிர திசை சுக்கிரன் இருந்தார்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது மைத்திர தாரை, அதிமைத்திர தாரை, இந்த மாதிரி தாரா பலன்களை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சிறப்பான தாரைகள் எதுன்னு பார்த்துடலாங்களா? மீண்டும் ஒரு முறை சிறப்பான தாரைகள் எழுதி வச்சுக்கோங்க. சம்பத்து தாரை 1, அடுத்தது பார்த்திங்கன்னா சேமதாரை 2,
அடுத்தது ஜாதகத்தாரை 3, அடுத்தது மைத்திரதாரை, அதை அடுத்து அதிமைத்திர தாரை. இந்த 5 தாரைகளும் பார்த்திங்கன்னா, இந்த 5 தாரைகளில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுடைய திசைகள் வரும்போது சிறப்பான திசைகளாகவே இருக்கும். சிறப்பில்லாத தாரைகள், சிறப்பில்லாத திசைகள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சிறப்பில்லாத தாரைகள் அதாவது ஜென்மத்தாரையில் இருக்கக்கூடிய கிரகங்களும், விபத்து தாரையில் இருக்கக்கூடிய கிரகங்களும், பிரித்தியக்கு தாரையில் இருக்கக்கூடிய கிரகங்களும், வதை தாரையில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இவர்களுடைய திசை வந்தால், இந்த உதாரணத்துக்கு இந்த எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த மாதிரி சிறப்பாக இல்லாத தாரையில் வரக்கூடிய திசைகள் சிறப்பானதாக இருப்பதில்லை. இதை கவனமாக பார்த்தோம்னாலே நல்ல ஒரு சிறப்பான முறையில் ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நாம் பலன்களை சொல்ல முடியுங்க. பலன்கள் அவர்களும் ரொம்ப நல்லா இருக்குது, அப்படி தான் இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த தாரா பலன் மூலமாக ஜாதகத்தை கணித்து பலன் சொன்னோம் என்றால் எல்லாமே சிறப்பாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.